பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். லூக்காவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 10ஆம் வசனம், 11ஆம் வசனம். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்கள் நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆமேன். வயல்வெளியில் ராத்திரி நேரத்தில் தங்கியிருந்த மேய்ப்பர்களை பார்த்து கர்த்தருடைய தூதன் அவர்களை சுற்றிலும் பிரகாசித்து, பயப்படாதிருங்கள், எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் ஊரிலே உங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்கிற நற்செய்தியை தூதன் அறிவிக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் அன்று நம்முடைய ஆண்டவராகிய தேவன் அவருடைய பிறப்பின் செய்தி என்னவென்றால், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். இந்த இறை வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கிறிஸ்துமஸ் தினத்து அன்று இந்த முழு உலகத்தில் இருக்கிற மனுக்குலமும் சந்தோஷமாய் வாழ வேண்டும், சமாதானமாய் வாழ வேண்டும் என்பதே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நோக்கம். இந்த செய்தியை இன்னைக்கு அநேக மக்கள் அறியாமல் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த செய்தி பரவ வேண்டும். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பிறந்திருக்கிறார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்கிற செய்தியை நாம் அநேகருக்கு அறிவிக்க வேண்டும். இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்கள் பார்த்திங்கன்னா சந்தோஷத்தை இழந்து போயிருக்கிறாங்க, சமாதானத்தை இழந்து போயிருக்கிறாங்க. பலவிதமான நெருக்கங்கள், வியாதிகள், போராட்டங்கள், கடன் பாரங்கள், எத்தனையோ குடும்பத்தில் இருக்கிற இந்த துக்கத்தை எல்லாம் நாம் பார்க்குறோம். இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள் துக்கத்தோடு கூட இருக்கிறாங்க, வேதனையோடு கூட இருக்கிறாங்க, என்ன பண்ண போகிறோம் தெரியாமல் இருக்கிறாங்க. இன்னும் அநேக குடும்பங்கள் பார்த்திங்கன்னா தொழில் நஷ்டமடைந்து நம்ம இந்த உலகத்தை விட்டே போயிடும். குடும்பத்தில் பிரச்சனை, பிள்ளைகளுடைய காரியங்களை குறித்ததான வேதனை, இப்படி அநேக குடும்பங்கள் துக்கத்தோடு கூட இருக்கிறார்கள், வேதனையோடு கூட இருக்கிறாங்க, சந்தோஷத்தை இழந்து போயிருக்கிறாங்க. சில குடும்பங்களை பார்த்திங்கன்னா வியாதியினால் பாதிக்கப்பட்டு நிம்மதி இழந்து போயிருக்கிறாங்க, சமாதானத்தை இழந்து போயிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மக்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து பிறப்பை அறிவிக்க வேண்டும். எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பிறந்திருக்கிறார். நீங்கள் இயேசுவை நோக்கி வரும்போது உங்கள் வேதனைகள் மாறும், உங்கள் பாடுகள் மாறும், உங்கள் துக்கங்கள் மாறும் என்று சொல்லி இந்த செய்தியை நம்ம என்ன செய்யணும், மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். இயேசுவை அறியாத மக்களுக்கு இந்த செய்தியை எப்படி தூதன் மந்தையை மேய்க்கிற மேய்ப்பர்களுக்கு இந்த செய்தியை அறிவித்தாரோ, அதே போல் நாம் ஒவ்வொருத்தரும் இந்த செய்தியை அறிவிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் நாளில் நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோம், நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம். ஆனால் எத்தனையோ குடும்பங்கள் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறாங்க, சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, நிம்மதி இழந்து போயிருக்கிறாங்க. இன்னும் கிறிஸ்தவ குடும்பங்கள் எத்தனையோ குடும்பத்தில் பார்த்திங்கன்னா சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ இந்த செய்தியை நம்ம என்ன செய்யணும், ஜனங்களுக்கு தூதன் எப்படி மேய்ப்பர்களுக்கு அறிவித்தாரோ அதே போல் எத்தனையோ ஜனங்கள் இருளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, வேதனையோடு கொண்டிருக்கிறாங்க. என்ன செய்ய போகிறோம் தெரியலையே, எப்படி வாழ போகிறோம் தெரியலையே அப்படிங்கிற ஒரு அங்கலாய்ப்போடு கூட வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும். ஆமென். இந்த தூதன் எப்படி மேய்ப்பர்களுக்கு அறிவித்தாரோ அதே போல் நாம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தியை, அவர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்கிற செய்தியை மற்ற ஜனங்களுக்கு அறிவித்து துக்கத்தில் இருக்கிற ஜனங்களை சந்தோஷத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும். இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்துக்குள்ளே வர வேண்டும். வேதனையோடு கூட கண்ணீரோடு கூட இருக்கிற குடும்பங்கள் மிகுந்த சந்தோஷத்தை காண வேண்டும் என்கிற ஒரு ஜெபத்தோடு நாம் இந்த கிறிஸ்துமஸ் நாளில் ஒரு தீர்மானம் எடுத்து நம் மூலமாய் அநேக குடும்பங்கள் கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும், சந்தோஷத்துக்குள் வர வேண்டும், வெளிச்சத்துக்குள் வர வேண்டும் என்கிறத ஒரு வாஞ்சையோடு கூட நம்ம எடுத்துக்கொள்வோம், பிரயாசப்படுவோம். வருகிற காலங்களில் நம்ம தீர்மானத்தோடு கூட இந்த தூதனை போல அநேக மக்களுக்கு
இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தியை அறிவிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நாம் காணப்படுவோம். இந்த கிறிஸ்மஸ் நாள் நம்ம எல்லாருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாய் அமையும். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த கிறிஸ்மஸ் நாள் நாங்கள் ஒவ்வொருத்தரும் கேட்ட இந்த வார்த்தையின்படி இனி எத்தனையோ குடும்பங்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க, வேதனையோடு கூட இருக்கிறாங்க. அந்த குடும்பங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அறிவிக்கிற ஒரு தேவ பிள்ளையை நான் காணப்படணும் ஆண்டவரே. நான் மட்டும் சந்தோஷத்தை அனுபவித்தது போதாத ஆண்டவரே. நீ எத்தனையோ மக்கள் சந்தோஷத்தை இல்லாமல் இருக்கிறாங்க, சந்தோஷத்தை இழந்திருக்கிறாங்க. அவங்க சந்தோஷத்தை பார்க்கணும், அமைதியை உணரணும், சமாதானமாக வாழணும். அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் நாளிலே நிறைவேற்ற கேட்ட எல்லா தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்துவை அறிவிக்கிற அந்த வாஞ்சையை உருவாக்கும். நிறைவேற்ற கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இந்த கிறிஸ்மஸ் காலங்கள் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆஸ்வதமாய் வாழணும், சந்தோஷமாய் வாழணும், சமாதானமாய் வாழணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். உங்கள் யாவருக்கும் கிறிஸ்மஸ் தின வாழ்த்துக்களை நம்முடைய திருச்சபை மூலமாக உங்கள் யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆஸ்வதிப்பாராக. ஹாப்பி கிறிஸ்மஸ்.